டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது சென்னை சில்க்ஸ் வழங்கும் ஜோதிட நேரம். வாரம் நீங்க நம்மளோட யதார்த்த ஜோதிடர் ஷெல்வி சார் கிட்ட நிறைய கேள்விகளை கேட்டுட்டு வரீங்க. அதே போல இன்னைக்கும் நீங்க உங்களோட கேள்விகளை சார் கிட்ட கேட்கலாம். வணக்கம் சார். நமஸ்காரம் சார். கோபம் எல்லாருக்குமே நிறைய வருது இல்லையா? ஸோ இந்த கோபத்தை குறைக்கிறதுக்காக எந்தெந்த ஆலயங்களுக்கு நம்ம போகணும்? அதாவது பிரசித்தி பெற்ற கோயில் பார்த்திங்கன்னா அறுபடை வீடுகளில் ஒன்று திருத்தணிகை. அதாவது திருத்தணி என்று சொல்லக்கூடிய முருகருடைய ஆலயம். இந்த ஆலயம் பார்த்திங்கன்னா நக்கீரலாலும் அதேபோல் பாடப்பட்ட ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு அற்புதமான ஆலயம். அரக்கோணம் பக்கத்தில் இருக்கிற இந்த திருத்தணிகை என்று சொல்லக்கூடிய திருத்தணி முருகப்பெருமான் ஆக்சுவலாக சூரபத்மனுடைய வதம் செய்துட்டு பிறகு அமர்ந்த கோலத்தில் இந்த இடத்தில் சாந்தம் தணிந்ததாக சொல்லப்படக்கூடிய ஒரு அற்புதமான க்ஷேத்திரம். யாராக இருந்தாலும் அதிகரிக்கு கோபம் வருபவர்கள், எதற்கெடுத்தாலும் கோபப்படுவர்கள், குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் தொடர்ச்சியாக கோபப்படுபவர்கள் இந்த கோயிலுக்கு திருத்தணியில் உள்ள முருகனை வழிபாடு சென்று அந்த முருகனுக்கு உண்டான பரிகாரங்கள் எல்லாம் செய்து மனதார வழிபடுவதும், முடிந்த அளவுக்கு பசுனை கொடிமர நமஸ்காரமே அதற்கு உண்டான முழு பலனையும் கோபத்தை தணித்து சாந்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான க்ஷேத்திரம். ரொம்ப அழகா சொன்னீங்க சார். நம்மளோட ஃபர்ஸ்ட் காலர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வணக்கம், இது ஜோதிட நேரம். யார் எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம், நான் பவ்யா. பவ்யா, எங்க இருந்து பேசுறீங்க? கொடுங்கூர்ல இருந்து பேசுறோம் மேம். ஓகே, சார் கிட்ட பேசுங்கம்மா. சொல்லுங்க பவ்யா மேடம். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். வெரி குட் மார்னிங். சொல்லுங்க. சாரி, குட் ஆஃப்டர்நூன். சாரி, சொல்லுங்க. ஓ சாரி சார், கிடைச்ச எக்ஸைட்மென்ட்ல என்ன சொல்றதுன்னு தெரியல. நோ ப்ராப்ளம், சொல்லுங்க. ஓகே சார். ராசி தனுசு ராசி, லக்னம் தனுர் லக்னம், பூராட நட்சத்திரம், 4ஆம் பாதம். வயசுமா? வயசு 21 வயசு நடக்குது சார். கட்டம் ஒரு தடவை சொல்லிடுறேன். பரவாயில்ல, சொல்லுங்க. சனி பகவான் மீனத்துல இருக்காங்க, கேது மேஷத்துல இருக்காங்க, சந்திர கட்டத்துல இருந்து 7ஆம் இடத்துல மிதுனத்துல சூரியன் புதன் சுக்கிரன் இருக்காங்க, 10ஆம் இடத்துல செவ்வாய், 11ல ராகு, 12ல குரு இருக்காங்க சார். சந்திர தசை நடக்க என்ன தசை நடக்குது? இப்போ எனக்கு செவ்வாய் தசை நடக்குது சார். 2018 வரைக்கும் செவ்வாய். பூராடம் 4ஆம் பாதம் இல்லையா நீங்க? சாரி, பூராடம். ஆமா, சரி சொல்லுங்க, என்ன வேணும் இப்போ? எல்லா விஷயத்திலயும் தடங்கள், எல்லாமே தாமதமா நடக்குது. பொருள் சேர்க்கை இல்ல, எல்லாமே ஒரு பயத்திலே போகுது. ஐடில சேர்ந்திருக்கேன், ஐடி எப்படி இருக்கும்னு தெரியல, அந்த பயத்திலே இருக்கேன். சிஎஸ்சி கம்பெனின்ற ஒரு ஜாப் கிடைச்சு. முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்ப நடக்கக்கூடிய தசாபுத்தி உங்களுக்கு 7.5 சனி லக்னத்துக்கும் ராசிக்கும் இருக்கிற ஒரே அமைப்புனால 7.5 சனியுடைய பாதிப்பு மிக மிக கவனமா பார்த்துக்கணும். ஃபர்ஸ்ட் இதுக்கு ரெகுலராக அனுமன் சாலிசா டெய்லி கேட்பது விசேஷமான பலனை தரும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக செவ்வாய்க்கிழமை மதியம் 1லேருந்து 2 மணிக்குள் யாருக்காவது உணவு தானம் கொடுப்பது விரயங்களை தடுத்து பண சேமிப்பு மற்ற நிம்மதியாக கொடுக்கக்கூடிய விஷயங்களை கொடுக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் புதனுடைய அமைப்பு ஆட்சியாக இருந்தாலும் அது தோஷமாகவே கருதப்படும். எனவே திருவெண்காடு புதஸ்தலத்துக்கு போயிட்டு அந்த புதனை வழிபாடு செய்வதும், வருடத்துக்கு 2 முறை 3 முறை திருவெண்காடு புதஸ்தலத்துக்கு போவதும், அகோரமூர்த்தி வழிபாடு பண்ணுவதும், கொடிமர நமஸ்காரம் பண்ணிக்கிறதும், புதன்கிழமையில் அரிசி இல்லாத உணவை எடுத்துக்கொள்வதும் விசேஷமான பலனை தரும். அதோடு மட்டும் இல்லாமல் வருடத்துக்கு ஒரு முறை திருமலை என்று சொல்லக்கூடிய திருப்பதி பாலாஜியை போய் ஒரு தரிசனம் செய்து ஒரு இரவு அந்த திருமலையில் உள்ள விடுதிகளிலே தங்கி பகவானை மனதார பிரார்த்தித்து வருவதும், கோவிந்த நாமாவளி என்ற மந்திரத்தை ஜபிப்பதும் உங்களுடைய உத்தியோக பிராப்தம் சரியாக இருப்பதற்குண்டான அமைப்பு. இல்லை என்றால் உத்தியோகத்தை அடிக்கடிக்கு மாற்ற வேண்டிய அமைப்பு, குடும்ப பிரச்சனையிலும் குடும்பத்தில் பிற்காலத்தில் கல்யாண அமைப்பெல்லாம் இந்த பாதிப்பை ஏற்படுத்தும். எனவே திருவெண்காடு புதஸ்தலத்தை டோட்டலாக சரணாகதி அடைவதும், திருப்பதி பாலாஜி இடத்தில் நமஸ்காரத்துடன் எப்பொழுது வேண்டிக் கொள்வதும், கோவிந்த நாமாவளியை எந்த நேரத்தில் உச்சரித்துக் கொள்வதும் தான் உங்களுக்கு சிறந்த அமைப்பு. நன்றிமா கால் பண்ணதுக்கு. இன்னொரு காலர் இருக்காங்க சார். வணக்கம், ஜோதிட நேரம். யார் எங்கேருந்து பேசுறீங்க? சார் வணக்கம் சார். நமஸ்காரம், சொல்லுங்க சார். நான் வேலூர் மாவட்டம் திருப்பத்தூர்ல இருந்து பேசுறேன் சார். என்னோட பேர் அனந்த நாராயணன். சரிங்க, அனந்த நாராயணன், சொல்லுங்க சார். என்னோட ராசி விருச்சிகம். சரி. நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம், விருச்சிக லக்னம் சார். வயசுங்க? வயசு 36 சார். 16/9/1980 சார். சுக்கிரதசை ஓடுதா? சுக்கிரதசைன்னு சொல்றாங்க. இப்போ ஆக்சுவலா சனி தசை நடக்குதுன்னு சொல்றாங்க சார். அந்த பாதிப்பு இன்னும் எவ்வளவு நாளைக்கு இருக்கும்? சனி 7.5 சனி தான் நடக்கும். சனி தசை இப்போ உங்களுக்கு வரவே வராது. எவ்வளவு நாள் அந்த பாதிப்பு இருக்கும்? அந்த பாதிப்பு இப்போதைக்கு 2017 டிசம்பர் முடிகின்ற வரையில் தான் பாதிப்பை தவிர அடுத்த 2.5 வருடத்துக்கு அதுக்குண்டான பாதிப்பெல்லாம் நிச்சயம் ஏற்படாது.
முக்கியமாக உங்களுக்கு வந்து விரயஸ்தானத்துக்கு உண்டான அமைப்பும் 7க்குரிய திசையும் என்பதனால் எப்பொழுதும் வெள்ளிக்கிழமையில் மதியம் 1லேருந்து 2 மணிக்குள் யாருக்காவது உணவு தானம் கொடுப்பதும், விஷ்ணு சகஸ்ரநாமத்தை தினமும் பயபக்தியுடன் கேட்பதும், வெள்ளிக்கிழமையில் அரிசி இல்லாத உணவை இரவு எடுத்துக்கொள்வதும், அசைவித்து சாப்பிட்றதா இருந்தால் தவிர்த்து கொள்வதும், சிரமம் பார்க்காமல் கேரளாவில் உள்ள அனந்த பத்மநாப கோயில், அந்த தங்கங்கள்லாம் கிடைத்த கோயிலான அனந்த பத்மநாப சாமி இடத்தில் போய் சரணாகதி அடைவதும், அந்த அனந்த பத்மநாப சாமியை வைத்து தினமும் தீபம் ஏற்றி கொண்டு வந்தாலே இந்த 7.5 சனியுடைய தாக்கங்கள் உங்களுடைய திசைக்கு உண்டான பாதிப்புக்கெல்லாம் நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான பரிகாரம். நன்றி. அழைத்தமைக்கு இன்னொரு காலர் இருக்காங்க. வணக்கம் ஜோதிட நேரம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க? தருமபுரி மாவட்டத்துல தமிழ்ச்செல்வன் பேசுறேன் மேடம். சார் கிட்ட பேசுங்க. சொல்லுங்க சார். நமஸ்காரம். சார், மனைவி கேட்குறேங்க. ஆ பிறந்த வருடம் சார் 1975ங்க. சரி, 41 வயசு. மூல நட்சத்திரங்க. சரி. தனுசு ராசி, தனுசு லக்கணம். இப்ப செவ்வாய் திசையில சனி புத்தி ஆரம்பிச்சு ஒரு 3 மாசம் ஆகுதுங்க. சரி. இப்ப தனியார் துறையில இருக்கிறாப்பிங்க. இப்ப அரசு வேலைக்கு முயற்சி பண்றாப்பிங்க ஒரு 20 வருஷமா. சரி. இப்ப எப்ப சார் கிடைக்குன்னு தெரிஞ்சுக்காங்க. அதே மாதிரி உடல் ஆரோக்கியம் நல்லா அவங்க கொஞ்சம் குறைபாட்டுக்கு அது சரி பண்ண என்ன வழிபடிச்சாங்க? அதாவதுங்க, இந்த திசைக்கு உண்டான அமைப்பே வந்து உடல் ரீதியாக பாதிப்புகள், ரத்த சம்பந்தப்பட்ட அமைப்பு, பெண்களாக அந்த ஹார்மோன் குறைபாடுகள், மாதவிடாய் அமைப்பில் இருக்கக்கூடிய பாதிப்புகள், வயிற்று சம்பந்தப்பட்ட பாதிப்புகள்லாம் அதிகமான வீரியங்கள் இருக்கக்கூடிய திசை இது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய அமைப்பில் வந்து அவங்களுக்கும் இந்த 7.5 சனியுடைய அமைப்பு வந்து முதலில் ஆரம்பித்து உள்ளது என்பதையும் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும். அதோடு மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக அவர்களுக்கு வந்து இந்த உத்தியோகத்தில் இருக்கின்ற பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படுவதற்கு கண்டிப்பாக இப்போது வந்து உங்களுடைய சஞ்சாரங்கள் ஒழுங்காக சரியாக முயற்சி பண்ணால் அந்த அவர்கள் நினைக்கின்ற உத்தியோக அமைப்பு கிடைப்பதற்குண்டான யோக பலனும் கிடைக்கும். அதற்கு முதலாவதாக செல்லக்கூடிய இடம் வந்து கேரளாவில் உள்ள குருவாயூர் உள்ள கிருஷ்ணர் கோயிலுக்கு சென்று குருவாயூர் கிருஷ்ணரை வழிபாடு செய்து 9 முறை வலம் வந்து கொடிமரம் நமஸ்காரம் பண்ணிட்டு கோயிலிலே துலாபாரம், மனதிற்கு பிடித்த ஒரு பொருளை துலாபாரம் கொடுப்பதும், கிருஷ்ணர் படத்தை வைத்து தினமும் பூஜிப்பதும் விசேஷமான பலனையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். அதை விடாமல் செய்வது பெரிய அளவுக்கு அனுகூலங்கள், பெரிய அளவுக்கு ஏற்றமும் ஏற்படக்கூடிய அற்புதமான பரிகாரம். அதோடு மட்டுமில்லாமல் கண்டிப்பாக அவர்களுக்கு உத்தியோக பிராப்தம் ஏற்படுவதற்கு புதன்கிழமை அருகில் உள்ள பெருமாள் தாயார் ஆஞ்சநேயர் கோயில்களுக்கு சென்று பசுனை கொடுத்து மனதார பிரார்த்தித்து வந்தாலே உத்தியோகத்தில் இருக்கிற மாற்றங்கள் எதிர்பார்க்கின்ற அமைப்பு கிடைக்கும். தேக ஆரோக்கியத்திற்கு கண்டிப்பாக முருகர் கோயிலுக்கு இஷ்டப்பட்ட அறுபடை வீடுக்கு ஒரு வருடத்துக்கு ஒரு முறை சென்று விட்டு வந்தால் நோயின் தாக்கம் வீரியம் குறைவதற்குண்டான சாத்தியக்கூறுகள். நன்றி கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர் பார்க்கலாம். வணக்கம் ஜோதிட நேரம். வணக்கம் மேடம். யார் எங்க இருந்து பேசுறீங்கம்மா? நான் ராதா பேசுறேன், சென்னை மாங்காடுல இருந்து பேசுறேன் மேடம். சார் கிட்ட பேசுங்க. வணக்கம் சார். சொல்லுங்க ராதாம்மா. நமஸ்காரம். நமஸ்காரம் சார். நான் ஏற்கனவே உங்ககிட்ட பேசி ஒரு ப்ராப்ளம் சால்வ் ஆயிருக்கு சார். ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்கம்மா. இப்போ என்னோட பிரதர் மேரேஜ்க்காக கேட்கணும் சார். சொல்லுங்க. பேர் ராஜாராம், மூல நட்சத்திரம், தனுசு ராசி, மிதுன லக்னம் சார். சரி, என்ன வேணுமா? மேரேஜ்க்கு பார்த்துட்டு இருக்கோம் சார். ரொம்ப தள்ளி போயிட்டே இருக்கு. வயசு என்னம்மா? வயசு என்ன உங்க பிரதருக்கு? 89 சார். 29/3/89 சார். சரிங்க. சரி, சொல்லுங்க. இப்போ என்ன வேணும் அவருக்கு? அவருக்கு மேரேஜ் பார்த்துட்டு இருக்கோம் சார். ஒன்றும் சரியா அமைய மாட்டேங்குது. அவர்கிட்ட ஒன்று சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து விசேஷமான பலனையும் அற்புதத்தையும் ஏற்படுத்தக்கூடிய பரிகாரம் வந்து மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வர் கோயிலுக்கு போகிறதும், மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வர் கோயிலில் வந்து மனதார பிரார்த்தனை பண்ணிக்க சொல்லுங்கள். திருமண அமைப்பெல்லாம் நன்றாக முடிந்தால் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வருடைய திருமண அமைப்புக்கு வந்து கண்டிப்பாக மனதார செய்கிறேன் என்று பிரார்த்திக்க சொல்லுங்கள். இப்பொழுது முதல்ல மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வர் கோயிலுக்கும் அங்கே இருக்கிற மீனாட்சி அம்மனையும் வழிபாடு செய்து அபிஷேக விபூதியும் அபிஷேக குங்குமத்தையும் வாங்கி கொள்வதுடன் கோயிலிலே 41 பிரசாதத்தை பக்தர்களுக்கு தானம் கொடுத்து 2 சன்னிதானத்தில் உள்ள கொடிமரம் தான் மிக மிக முக்கியம். அந்த கொடிமரத்தில் விழுந்து அவருடைய பிரார்த்தனைகள் என்னவென்று மனதார வேண்டிக்க சொல்லுங்கள். அடுத்ததாக பொற்றாமரை குளத்தில் உட்கார்ந்து கோளார் பதிகம் என்ற திருஞான சம்பந்தர் அருளிய கோளார் பதிகத்தை வேயிறு தோழி என்று ஆரம்பிக்கக்கூடிய பாடலை பயபக்தியுடன் 5 முறை படிக்க சொல்லுங்கள். படிக்கின்ற சமயத்தில் யாரிடத்தில் பேச வேண்டாம் சொல்லுங்கள். அந்த மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வர் படத்தை வாங்கி கொண்டு வந்து வீட்டிலே 7 அகல் தீபத்தில் மனதார பசுனை தீபத்தை தினமும் ஏற்றுவது 48 நாட்களுக்கு ஏற்றுவது பெரிய அளவுக்கு விசேஷத்தையும் அனுகூலத்தையும் தரும். புதன்கிழமை தோறும் அருகில் உள்ள சிவன் கோயிலுக்கு வில்வ இலையும் அபிஷேக பொருளையும் கொடுத்து சிவனையும் பார்வதி வழிபாடு செய்ய செய்ய தோஷங்கள் படிப்படியாக குறைந்து அவருடைய ஜாதகத்தில் இந்த மூல நட்சத்திரம் மற்ற அமைப்புக்கு உண்டான எப்பேற்பட்ட பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்பட்டு திருமணத்திற்கு உண்டான அனுகூலமான பலனை எதிர்பார்த்தபடி கிடைக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த பரிகாரம். நன்றிமா அழைத்ததுக்கு. அடுத்த காலர் பார்த்துடலாம். வணக்கம் ஜோதிட நேரம். சார் வணக்கம் சார். யார் எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம். நான் செந்தில்குமார், அனுஷ நட்சத்திரம், விருச்சக ராசி,
ரிஷப லக்கணங்க. செந்தில் அனுஷ நட்சத்திரம், விருச்சிக ராசி, ரிஷப லக்னம். வயசு என்ன செந்தில்? 25/5/1975. சரி, 41 வயசு இல்லைங்களா? ஆமாங்க. ஆமா, எனக்கு 2 விஷயம் போகுது. முதல்ல வந்து நான் இப்போ ஒரு 20 ஆண்டா ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருந்தேன். இப்போ திடீர்னு அங்க ஒரு ப்ராப்ளம் ஆனதுனால வேலை இப்போ வந்து இல்லாம இருக்கு. இன்னொன்னு வந்து ஒரு 5 ஆண்டுகளா வந்து எனக்கும் என் மனைவிக்கும் ஒரு கருத்து வேறுபாடுல இப்ப பிரிஞ்சிருக்கோம். கேஸ் போயிட்டு இருக்கு. நாங்க சேரணும்னு விருப்பப்பட்டு நான் இருக்கேன். இது 2த்துக்கு எனக்கு ஒரு தீர்வு கிடைச்சது. சுக்கிர திசையில இருக்கீங்களா அப்ப நீங்க? ஆமா, எனக்கு சுக்கர தசை சுய புத்தி இன்னையோட முடியுது, இன்னையில இருந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சில இதெல்லாம் சொன்னீங்க. ஒரு ஆண்டுகளா நான் கிடைச்சி எனக்கு நீங்க கிடைச்சதே ரொம்ப நல்லதுங்க. அதாவது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க எங்க இருக்கீங்க? நாங்க தஞ்சாவூர்ல இருக்கோம். தஞ்சாவூர்ல இருக்கீங்க. சிரமம் பார்க்காம ரெகுலரா வந்து, அதாவது அடிக்கடிக்கு, அதாவது தொடர்ச்சியாக ஒரு 9 மாதம் விடாமல் ஒரு வெள்ளிக்கிழமை கஞ்சனூர் என்று சொல்லக்கூடிய சுக்கிரஸ்தலத்துக்கு போயிட்டு மனதார பசுனை கொடுத்து சுக்கிரன் மற்ற கிரகங்கள் மற்ற தெய்வத்துக்கெல்லாம் பசுனை தீபம் ஏற்றிட்டு கொடிமர நமஸ்காரம் பண்ணிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. படிப்படியாக 70%லேருந்து 80% உண்டான பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பித்து விடும். அடுத்தது பழனி திருக்கோயிலுக்கு சென்று பழனி முருகரை மனதார பிரார்த்தனை செய்து முடிந்தால் விபூதி அபிஷேகம் செய்யுங்கள். ஆனால் அபிஷேக விபூதியை வாங்கி கொண்டு வருவதுடன் பழனி ஆண்டவருடைய ராஜ அலங்கார படத்தை வைத்து தினமும் தீபம் ஏற்றுவது படிப்படியாக பல விஷயங்கள் அனுகூலத்தை ஏற்படுத்தி தருவதற்குண்டான அனுகூல அமைப்பு. அதோடு வந்து இந்த 9 மாதம் தொடர்ச்சியாக மாதம் ஒரு முறை சுக்கிரனுடைய கஞ்சனூர் கோயிலுக்கு சென்று விட்டு வருவதும், வெள்ளிக்கிழமையில் மதியம் 1லேருந்து 2 மணிக்குள் யாருக்காவது கதம்ப சாதம் என்று சொல்லக்கூடிய சாம்பார் சாதத்தை வாங்கி உணவு தானம் கொடுப்பதும் விசேஷமான பலனையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். விடாமல் கண்டிப்பாக மனதிற்கு பிடித்த பெருமாளுடைய காயத்ரி ஜபிப்பது பல விதத்தில் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். பழனி முருகர் ஆண்டவர் உங்களுடைய குடும்பத்தில் இந்த பாதிப்புகளை நிவர்த்தி ஏற்படுத்தி தரும். சுக்கிரனுடைய கஞ்சனூர் போக போக உத்தியோகத்தில் இருக்கிற கஷ்டங்கள் மினுங்கி நல்ல உத்தியோக பிராப்தம் ஏற்படுவதற்குண்டான அனுகூலங்கள். நன்றி அழைத்தமைக்கு. அடுத்த காலர். வணக்கம் ஜோதிட நேரம். வணக்கம். வணக்கம் மேடம். யார் எங்கேருந்து பேசுறீங்க? நான் ஸ்ரீரங்கத்துல இருந்து பேசுறேன் மேடம். சார் கிட்ட பேசுங்கம்மா. வணக்கம் சார். நமஸ்காரம்மா, சொல்லுங்க. எங்க பையனுக்காக பேசுறேன் சார், அரசு வேலைக்காக. தாராளமா பேசுங்க, சொல்லுங்க. பையன் பேர் பத்ம பிரகாஷுங்க சார். சரி. 24/6/1992 பிறந்தாருங்க சார். சரி. மீன ராசி, ரேவதி நட்சத்திரம், கடக லக்னம் சார். மீன ராசி, ரேவதி நட்சத்திரம், கடக லக்னம். சரி, சொல்லுங்க. கடக லக்னம் சார். அவனுக்கு பரீட்சை எக்ஸாம் எழுதுறாரு சார். கொஞ்சம் உடம்பு வேற சரியில்லாம இருக்காரு, 2-3 நாளா ஜுரமா. எங்க இருக்கீங்கம்மா? அரசு வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு சார். சரிம்மா, எங்க இருக்கீங்க? ஸ்ரீரங்கத்துல இருக்கோம் சார். ஸ்ரீரங்கத்துல தானே இருக்கீங்க? கண்டிப்பா. சரி சரி. நீங்க அவரை வந்து கொஞ்சம் சிரமம் பார்க்காம கண்டிப்பா வந்து வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு கண்டிப்பா போயிட்டு வரணும்னு சொல்லுங்க. வைத்தீஸ்வரன் கோயில் போயிட்டு 25 கிலோ பச்சரிசியை கோயில் மடப்பள்ளிக்கு அன்னதானத்துக்கு கொடுத்து கோயிலை பயபக்தியுடன் வள வந்து பசுனை தீபத்தை எல்லா தெய்வங்களுக்கும் ஏற்றி கொடிமர நமஸ்காரம் பண்ணி பிரார்த்தனை பண்ணுவது விசேஷமான பலனையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். அதோடு மட்டும் இல்லாமல் பட்டீஸ்வரம் துர்கை சன்னிதானத்துக்கு போய் 9 வாரம் ராகுகால செவ்வாய்க்கிழமைக்கு ராகுகால துர்கை பூஜைக்கு பணம் கட்டி அந்த கோயிலில் குங்கும அர்ச்சனை பண்ணுவதுடன் அந்த அம்பாள் படத்தை வைத்து தினமும் தீபம் ஏற்ற சொல்லுங்கள். செவ்வாய்க்கிழமை கண்டிப்பாக அருகில் உள்ள அம்பாள் சன்னிதானத்துக்கு செல்வதும் முருகர் சன்னிதானத்துக்கு சென்று விட்டு வழிபாடு செய்ய படிப்படியாக அவருக்கு இருக்கின்ற இந்த உத்தியோகத்தினுடைய வீரியங்கள்லாம் குறைந்து அவர் எதிர்பார்த்த உத்தியோக பிராப்தம் கிடைப்பதற்குண்டான பரிகார அமைப்பு. நன்றிமா கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். வணக்கம், இது ஜோதிட நேரம். வணக்கம். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுறீங்க சார்? சேலத்திலிருந்து சிவராமன் பேசுறேன் மேடம். சார் கிட்ட பேசுங்க சார். சொல்லுங்க சிவராமன். வணக்கம் சார். 29/1/1976 சார். சரி. தனுசு ராசி, பூராடம் நட்சத்திரம் சார். பூராடம், தனுசு ராசி, லக்னம் தெரியல சார். பரவாயில்ல. ஆமா சார். 7.5 சனி நடக்குதுன்னு எங்களுக்கே தெரியும், சொல்லுங்க. ஆமா சார். இப்ப இந்த ஒரு சிலர் என்ன சொல்றாங்க, இந்த 7 சனியில வந்து நிறைய கடன் வாங்கிக்கன்னு சொல்றாங்க. கடன் வாங்கி அடைக்க முடியுமா, இல்ல கடன் வாங்கலாமா சார்? இதனால ஏதாவது பாதிப்பு இருக்குமா? பெரிய தவறாக சொல்றாங்க. கடன் வாங்கி கொண்டு இருந்தாலும் கண்டிப்பா இருக்கிற இடத்த விட்டு ஓட வேண்டிய நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுரும். யார் இந்த மாதிரி தவறாக சொன்னாலும் இந்த மாதிரி 7.5 சனி மற்ற சமயத்தில் வந்து கடன் அமைப்பை வாங்குவது உங்களுக்கு நல்லது என்று சொல்வதெல்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பையும் பிரச்சனையும் ஏற்படுத்தி குடும்பத்தை விட்டு பிரிவதற்குண்டான சூழ்நிலை ஏற்படுத்திவிடும். கண்டிப்பாக அந்த அமைப்பெல்லாம் பண்ணாதீங்க. இந்த 7.5 சனிக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து எங்கே இருந்தாலும் பஞ்சவடி என்று சொல்லக்கூடிய அனுமன் கஷேத்திரம், திண்டிவனத்திலிருந்து பாண்டிச்சேரி போகின்ற வழியில் உள்ள பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோயிலுக்கு
வருடத்துக்கு 2 முறை 3 முறை சென்று விட்டு பசுனை கொடுத்து மனதார பிரார்த்தனை பண்ணி நமஸ்காரம் பண்ணி அந்த கோயிலிலே அன்னதானத்தை சாப்பிட்டு விட்டு வர வர உங்களுக்கு இந்த 7.5 சனியில் உள்ள பாதிப்புகள்லாம் விரைவில் குறைந்து அஷ்டலட்சுமி கடாட்சம் கிடைப்பதற்குண்டான அனுகூலமான க்ஷேத்திரம் தான் பஞ்சமுக ஆஞ்சநேயருடைய பஞ்சவடி அற்புதமான க்ஷேத்திரம். ஸோ இந்த க்ஷேத்திரத்துக்கு போங்க, அந்த பஞ்சவடி ஆஞ்சநேயருடைய படத்தை வைத்து தினமும் தீபம் ஏற்றிட்டு அந்த பஞ்சவடி ஆஞ்சநேயருடைய கோயிலே போய் காயத்ரி மந்திரம் கேட்டால் கொடுப்பாங்க. அந்த புஸ்தகத்தை வைத்து தினமும் ஜபிக்க பலவிதமான அனுகூலத்தையும் இந்த 7.5 சனியில் கடன் இல்லாமல் வாழ்க்கை வாழ்வதற்குண்டான அனுகூலத்தையும் பஞ்சமுக ஆஞ்சநேயர் கொடுப்பார். நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர், வணக்கம், இது ஜோதிட நேரம். ஹலோ வணக்கங்க. யார் எங்கேருந்து பேசுறீங்கம்மா? சென்னை முகப்பேர்ல இருந்து பேசுறேங்க. யார் பேசுறீங்க? பேர் சொல்லுங்க. பேர் சசிகலா. சசிகலாமா, சார் கிட்ட பேசுங்க. சார் கிட்ட கொஞ்சம் பேசுங்க. பேசுங்க. சொல்லுங்க சசிகலாமா, நிறையவே பேசுங்க, சொல்லுங்க. சார் எங்க அம்மா வந்து கொளத்தூர்ல தனியா இருக்கிறாங்க, அப்பா கிடையாது. சரி. ஒரு அண்ணன் துபாயில இருக்காங்க, ஒரு அண்ணன் பெங்களூர்ல இருக்காங்க. பெங்களூர்ல இருக்க கொஞ்சம் மனசாத்துல அம்மாட்ட பேசுறதே கிடையாது. சரி. கடைசி காலம் அவங்களை யார் பார்த்தாங்க? அம்மாவுடைய ராசி வந்து துலா ராசி, விசாக நட்சத்திரம், பேர் ரேணுகா தேவி. துலா ராசி, விசாக நட்சத்திரம் சார். சரி. இது 1949ல பிறந்தவங்க சார் அவங்க. சரி. லக்னம் தெரியாது? லக்னம் தெரியாது சார், லக்னம் தெரியாது. அதாவது அம்மாவை இப்போ யாருக்கு பார்த்துக்கிறன்ற அளவுக்கு ஜாதகம் பார்க்குற அளவுக்கு நாடு வந்துடுச்சு. ரொம்ப சந்தோஷம், பரவாயில்ல. இது வந்து எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அவங்க வந்து நிம்மதியாக இருக்கிறதுக்கு அந்த அம்மா கிட்டே சொல்லுங்கள். அங்கேயே வந்து அந்த கோயில் அந்த அவங்க இருக்கிறாங்க இல்லையா, அந்த ஊர் எந்த ஊர் சொன்னீங்க? லட்சுமிபுரம், கொளத்தூர் பக்கத்துல பெருமாள் கோயில் இருக்கு. அந்த பெருமாள் இல்லை, அங்கே வந்து உங்களுக்கு நரசிம்மர் கோயில் இருக்கும் இல்லையா? ஆமா சார். அந்த என்ன பேர், அந்த இடம் பேரு? நல்ல பேர். அந்த நரசிம்மர் கோயில் அந்த பெட்ரோல் பங்க் பின்னாடி வரும் பாருங்க. அப்படிங்களா? சரிங்க சார். எந்த இடம் சார்? அந்த பிரகாஷ் நகர் தாண்டோன்னு ஒரு நரசிம்மர் கோயில் வரும் பாருங்க. ஓகே சார். அந்த நரசிம்மர் கோயிலுக்கு போயிட்டு ரெகுலராக வந்து தொடர்ச்சியாக அம்மாவை வந்து விடாமல் வேலைக்கிழமை பயபக்தியோடு போயிட்டு வர சொல்லுங்கள். அவங்களுக்கு வேண்டிய அமைப்பு, வேண்டிய ஆதரவு கடவுளே கொடுக்கக்கூடிய அமைப்பு. இதில் யார்கிட்ட இருப்பாங்க, அது இருப்பாங்க நான் சொல்கிறதோடு அவங்க வந்து தொடர்ச்சியாக வேலைக்கிழமை தோறும் அந்த நரசிம்மரை சரணாகதி அடைந்து மனதார பிரார்த்தனை பண்ணி கொடிமர நமஸ்காரம் பண்ணிவிட்டு பசுனை கொடுத்து அந்த நரசிம்மர் சன்னிதானத்தில் சிறிது நேரம் உட்காந்துட்டு போக சொல்லுங்கள். விசேஷமும் அனுகூலமும் பிள்ளைகள் தானாக வந்து எல்லோரும் எல்லா விதத்திலும் பேசாத பிள்ளை கூட பேசுவதற்குண்டான அனுகூலத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய அற்புதமான நரசிம்மர் க்ஷேத்திரம் அது. ஓகே சார், தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய விளம்பர இடைவேளை. இது சென்னை சில்க் வழங்கும் ஜோதிட நேரம். பேக் டு தி ஷோ. இது சென்னை சில்க் வழங்கும் ஜோதிட நேரம். சார், அடுத்த ஒரு கொஸ்டின் இருக்கு சார். இப்போ உடம்பு சம்பந்தமான வியாதிகள் நீங்க என்னென்ன ஆலயத்துக்கு நம்ம போகணும்? அதாவது பிரசித்தி பெற்ற கோயில்னு பார்த்தீங்கன்னா கரூரில் தான்தோன்றி மலையில் இருக்கக்கூடிய வெங்கட்ராமன் கோயில், அதாவது கல்யாண வெங்கட்ராம கோயில் என்று பிரசித்தி பெற்ற கோயில். இந்த கோயில் பார்த்திங்கன்னா மலையிலே வந்து சுயம்பு மூர்த்தியாக காட்சி அளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தலம். குடவரை கோயில். உப்பு மிளகு வெல்லம் போட்டு அவர்களுக்கு உடம்பு அசதியாக இருந்தால் கூட சரி, இந்த கோயிலுக்கு போய்ட்டு மனதார பிரார்த்தனை செய்து வந்தால் அதற்குண்டான விமோசனமும், உடம்பில் எப்பேற்பட்ட நோய்கள் தொடர்ச்சியாக தொல்லை கொண்டு இருந்தாலும், அதாவது தான்தோன்றி மலை கரூரில் உள்ள கல்யாண வெங்கட்ராமர் ஆலயத்தில் போய் சரணாகதி அடைவதும் நமஸ்காரம் பண்ணுவதும் அந்த கோயிலில் நடைபெறுகின்ற கைங்கரியத்தில் கலந்து கொள்வதும் கண்டிப்பாக அந்த பெருமாள் வந்து நம்ம உடம்பில் உள்ள எப்பேற்பட்ட நோயுடைய அமைப்பிலிருந்து விடுதலை செய்வதற்குண்டான அருள் பாலிக்கிறார். மருந்து மாத்திரைகளும் எடுத்துக்கொண்டாலும் இந்த கல்யாண வெங்கட்ராமர் கோயில் கரூரில் உள்ள தான்தோன்றி மலையில் இருக்கிற கோயிலுக்கு ஒரு முறை போயிட்டு வருவது, மனிதர்களாக பிறந்தவர்கள்லாம் போயிட்டு வருவது விசேஷமான பலனை கண்டிப்பாக தரும். நன்றி சார். காலர் இருக்காங்க. வணக்கம், இது ஜோதிட நேரம். வணக்கம் சார், நாங்க ஆம்பூர்ல இருந்து பாரதின்னு பேசுறேன் சார். பாரதி, சொல்லுங்க, என்ன கேட்கணும்? என்னோட சன்னுக்கு கேக்குறேங்க. என் சன்னோட நேம் வந்து கார்த்திக் குமாருங்க. சரிங்க பாரதி. 12/10/95 அன்னைக்கு பிறந்தாங்க. 11 வயசு இல்லையா? 21 வயசு. 21 வயசு. சொல்லுங்க. ஆமாங்க. கிருத்திகை நட்சத்திரங்க, ரிஷப ராசி, லக்னம் தெரியலங்க. ஐடி ஃபைனல் இயர் பண்ணிட்டு இருக்காங்க. கேம்பஸ் இன்டர்வியூ வந்துட்டு இருக்குங்க. பட் ஆனா இது வரைக்கும் எதுவும் செலக்ட் ஆக முடியலங்க. சரி. அது கான்சென்ட்ரேஷன் அடிக்கடி டைவர்ட் ஆகுதுங்க. வேற எந்த மாதிரி அஃபேர்ஸும் லவ் அஃபேர்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாதுங்க. பட் ஆனா கான்சென்ட்ரேஷன் ரொம்ப டைவர்ட் ஆகுற மாதிரி இருக்குங்க. சரி. மறந்து போயிடுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒரு மாதிரி ஒரு ஸ்டக் ஆயிடுது மைண்ட் திடீர்னு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி, அவரை என்ன பண்ண சொல்லுங்க, வாரத்துக்கு ஒரு முறை மட்டும் கொஞ்சம் சிரமம் பார்க்காமல் 9 வாரம் விடாமல் நீங்க வந்து கண்டிப்பா வந்து 2 கோயிலுக்கு போயிட்டு வாங்க.
பள்ளிக்கொண்டா பெருமாள் கோயிலுக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க. அதே போல் வேலூரில் உள்ள நாராயணபுரம் என்ற ஸ்ரீபுரம் என்று சொல்லக்கூடிய தங்க கோயிலுக்கும் போயிட்டு வாங்க. வாரம் இந்த தொடர்ச்சியாக 9 வாரம் சிரமம் பார்க்காம அந்த குழந்தைய கூட்டின்னு போயிட்டு வந்தாவே அவருக்கு இப்போ நடப்பெறக்கூடிய இந்த தசாபுத்திகள் கோச்சாரத்தில் இருக்கிற பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்பட்டு உத்தியோகத்தில் உள்ள அனுகூலமான அமைப்பு ஏற்படுவதுடன் இந்த மறதிகள் மற்றபடி எல்லாவற்றிலும் பிடிமானம் இல்லாமல் இருப்பது போன்ற விஷயங்கள்லாம் நிவர்த்தி ஏற்படும். கண்டிப்பாக உங்கள் ஆம்பூர்லேருந்து பக்கம்தான் பள்ளிக்கொண்டாலும் அதே போல் நம்ம சொல்லக்கூடிய தங்க கோயில் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீபுரம் நாராயணம்மன் கோயிலுக்கும் அதாவது வாரத்துக்கு ஒரு முறை லீவு நாள்லேயே போயிட்டு பொறுமையாக இருந்து எல்லாத்தையும் முடித்துட்டு வாங்க. சிரமம் பார்க்காதீங்க. அதுக்கப்புறமா விசேஷமாக மாதத்துக்கு ஒரு முறை வருவதாக பிரார்த்தனை செய்து கொண்டாலே இந்த பையனுடைய நடக்கின்ற தசைக்கு எல்லாமே சக்ஸஸும் அனுகூலமும் ஏற்படுத்தி தருவதற்கு உண்டான அனுகூலமான அமைப்பு. அதோட ஒரு முறை மட்டும் திருப்பதி போகின்ற வழியில் உள்ள காலஸ்திரியில் உள்ள சிவனையும் அம்பாளையும் தரிசனம் பண்ணிட்டு கோயிலில் வெள்ளை வகை இனிப்புகளை பக்தர்களுக்கு தானம் கொடுப்பது வருடம் தொடர்ச்சியாக கொடுப்பது இப்போது நடைபெறுகின்ற தசைக்கு உண்டான அனுகூலமான பரிகாரம். நன்றிமா கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். வணக்கம் ஜோதிட நேரம். ஹலோ வணக்கம் மேடம். யார் எங்கேருந்து பேசுறீங்க சார்? சேலம் மாவட்டம் ஜெயவேல் பேசுறேன் மேடம். சார் கிட்ட உங்களோட கேள்விகளை கேளுங்க. சார் வணக்கம் சார். நமஸ்காரம் சார், சொல்லுங்க சார். பிறந்த விடம் மே மாதம் 31ஆம் தேதி, வருடம் 74ங்க. 74 இல்லையா? ஆமாம் சார். 42 வயசு, சொல்லுங்க. ஆமாம் சார், 42 முடிச்சு சார், 43 ஸ்டார்ட் ஆகிருக்குங்க. சரி. நட்சத்திரம் சார் சித்திரை நட்சத்திரம் 2ஆம் பாதங்க. லக்னம் கும்ப லக்னம், ராசி கன்னி ராசி. சரி சார். என்ன வேணும் சொல்லுங்க சார். கன்னி ராசி சித்திரை நட்சத்திரம் சார், கும்ப லக்னங்க. அதான் சொல்லுங்க, என்ன கேள்வி கேட்கலையா? பல வீடு இருக்குது சார். அதாவது வீடு எது கட்ட முடியல சூழ்நிலை இருக்குதுங்க. அதனால வீடு எதாவது பல வீடு இறங்கிச்சு வாடகைக்கு போகலாமான்னு கேட்குறேங்க. இருக்கிற வீடு தொடங்கலாம் இருக்கிறேன் சார். என்னங்க சார்? பல வீடு கட்ட முடியலைங்க. அதாவது வேற எங்கேயும் வாடகைக்கு போகலாம்னு கேட்குறேங்க. தொழில் தொடங்கலாம்னு நினைக்கிறேங்க. அது இப்போ செய்யலாங்களா? அதே மாதிரி பாக பிரச்சனை எனக்கு எப்போ சார் தீரும் அது கேட்குறேங்க. அதாவது நீங்கள் வேறு ஒரு வாடகை வீடு போகிறது கண்டிப்பாக செய்வதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை, கண்டிப்பாக போகலாம். அதற்குண்டான முயற்சி எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக உங்களுடைய பாகத்தில் உள்ள பாதிப்புகள் நிவர்த்தி பண்ணுவதற்கு கண்டிப்பாக திருச்சி ஸ்ரீரங்கம் 4 மாதத்துக்கு ஒரு முறை சென்று விட்டு வருவதும், கொடிமர நமஸ்காரம் பண்ணுவதும், 33 தயிர் சாதத்தை பக்தர்களுக்கு விநியோகம் கொடுப்பதும், சுக்கிர காயத்ரி மந்திரத்தை தொடர்ச்சியாக ஜபித்து கொண்டு வருவது விசேஷமான பலனையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். அதோடு மட்டுமில்லாமல் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கிற இந்த பிரச்சனைகள், இந்த வீடு அமைப்பினுடைய நிவர்த்தி எல்லாம், அதாவது அதனுடைய பாதிப்புக்கெல்லாம் நீருவதற்கு சமயபுரத்தாலே ஒரு முறை சென்று விட்டு சமயபுரத்தால் சன்னிதானத்தில் மனதார பிரார்த்தனை பண்ணி கொடிமர நமஸ்காரம் பண்ணி அந்த கோயிலில் பிரார்த்தனை பண்ணுவதும், அம்பாளுக்கு தொடர்ச்சியாக வருடம் ஒரு அபிஷேகம் செய்வதாக வேண்டிக் கொள்வதும் விசேஷமான பலனையும் அனுகூலத்தையும் உங்களுக்கு இருக்கின்ற மனக்குறைகளையும் தீர்வதற்குண்டான பிராப்தத்தை தரும். நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். வணக்கம் ஜோதிட நேரம். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்கம்மா? நான் திருச்சியிலேருந்து பேசுறேங்க, வினோத்குமார். சார் கிட்ட பேசுங்கம்மா. சொல்லுங்கம்மா. நமஸ்காரம். வினோத்குமார். 9/10/1991. சுவாதி நட்சத்திரம், துலாம் ராசி, தனுசு லக்னம். சரி. பையனுக்கு வேலை பிஇ படிச்சிருக்கான், 4 வருஷம் ஆச்சு சார். இன்னும் வேலை ஒன்றும் கிடைக்கல. கவர்மெண்ட் பரீட்சைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான், எழுதிட்டு இருக்கான். சரி. நெத்தில ஒரு வெள்ளை தழும்பு மாதிரி அது வந்துருக்கு சார். அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனால வெளியில வேலை தேட முடியல. கல்யாணம் எப்ப நடக்கும், வேலை எப்ப கிடைக்கும் சார்? அதாவதுமா 2 விஷயம் ஞாபகம் வச்சுக்க சொல்லுங்கள். அந்த தம்பிக்கு இப்போது நடக்கக்கூடிய அந்த திசையுடைய சாராம்சத்தினுடைய பாதிப்புக்கு நிவர்த்தி பண்ணுவதுக்கு கண்டிப்பாக எல்லா புதன்கிழமையும் பெருமாள் தாயார் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு பசுனை கொடுத்து மனதார பிரார்த்திப்பதும், அந்த தம்பி பேருக்கு புதன்கிழமையில் மதியம் 1லேருந்து 2 மணிக்குள் யாருக்காவது உணவு தானம் கொடுப்பதும், அதாவது ஏழை எளியோராக பார்த்து கொடுப்பதும் விசேஷமான பலனையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். அதோடு மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக கீழ்த்திருப்பதில் உள்ள அலமேலு தாயாரையும் வழிபாடு செய்ய வேண்டும். கோவிந்தராஜ பெருமாள் என்று சொல்லக்கூடிய பெருமாளுடைய அண்ணனான படியளந்த பெருமாளுடைய கோவிந்தராஜ பெருமாளையும் வழிபாடு செய்துட்டு திருமலை ஸ்ரீனிவாச பெருமாளையும் போய் பாலாஜியும் வழிபாடு செய்வது வருடத்துக்கு ஒரு முறை பெரிய அளவுக்கு விசேஷமும். அதாவது டிக்கெட்டு கிடைக்கல அது கிடைக்கல என்ற மனமெல்லாம் இல்லாமல் நெட்லேயே புக் பண்ணி அது எந்த நாள் கிடைத்தாலும் கண்டிப்பாக அதுக்கேற்ற மாதிரி பிளான் செய்து கீழ்த்திருப்பதில் உள்ள கோவிந்தராஜ பெருமாள், அலமேலு தாயார், திருமலையில் உள்ள திருப்பதி சீனிவாச பெருமாளையும் தரிசனம் பண்ணுவதும், திருமலையில் ஒரு நாள் இரவு தங்குவதும் விசேஷமான பலனையும், உத்தியோகத்தில் இருக்கிற பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்படுவதுடன் தனிப்பட்ட முறையில் அவருக்கு இருக்கின்ற தேக ஆரோக்கியத்திற்குண்டான நல்ல மருத்துவர், நல்ல மருந்துகள் கிடைப்பதற்குண்டான பரிகாரம். நன்றிமா அழைத்தமைக்கு. அடுத்த காலர். வணக்கம், இது ஜோதிட நேரம்.
வணக்கம். வணக்கம் சார், நான் இங்க சென்னையில இருந்து பேசுறேன். உங்க பேர் சொல்லுங்கம்மா. என் பேர் நிர்மலாங்க. சார் கிட்ட பேசுங்க. சொல்லுங்க நிர்மலாமா. நமஸ்காரம். நமஸ்காரம் சார். சார் எங்க சாரோடது வந்து மிதுன ராசி, மிருகஸ்ரீஷ நட்சத்திரம், கும்ப லக்னம் சார். வயசுமா? வயசு அவருக்கு வயசு 56 ஆகுது சார். சரி சொல்லுங்க. என்னோட அது வந்து விருச்சிக ராசி, அனுஷ நட்சத்திரம் சார், துலா லக்னம். எனக்கு வயசு 49 சார். சரி. லைஃப்ல இப்ப வரைக்கும் எங்களுக்கு வந்து ஒரு ஃபைனான்சியல் விஷயமாவோ சரி, என்ன ஒரு வீடு கட்டணும்னாலும் என்னன்னாலும் ஒரு தடை தான் சார் இருக்கு. எங்குமே எங்களுக்கு என்னதான் நம்ம ஒரு நல்லது பண்ணாலும் அது வந்து எல்லாரும் ஒரு தப்பா தான் பேசுறாங்களே தவிர ஒரு கரெக்டான இதா இல்ல சார். எங்க இருக்கீங்க? இங்க சென்னையில இருக்கேன் சார். சென்னையில எங்கம்மா? சென்னையில இங்க கார்னிசர், எங்களுக்கு பக்கம் தான் சார், டி நகர். சரி, நீங்கள் ஒன்றுமே பிரச்சனை வேணாம். நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரெகுலராக உங்கள் சாரை கூப்பிட்டுக்கிட்டு 9 வாரம் செவ்வாய்க்கிழமை விடாமல் கந்தக்கோட்டம் கந்தசாமி கோயிலில் இருக்கிற முருகப்பெருமாள் கொடிமரத்தை நமஸ்காரம் பண்ணி கோயிலை 5 முறை வலம் வந்து கோயிலிலே இருக்கக்கூடிய பிரசாதத்தை 9 பிரசாதத்தை வாங்கி பக்தர்களுக்கு தானம் கொடுப்பது விசேஷமான பலனை தரும். தொடர்ச்சியாக 9 வாரம் விடாமல் போங்க. அதுக்கப்புறம் நடுவில் ஊருக்கு போகிறதா இருந்தால் போயிட்டு வந்தாலும் அடுத்த வாரம் வந்து அதை வந்து 5ஆவது வாரமோ 6ஆவது வாரமோ என்று கண்டினியூ பண்ணிக்கோங்க. 9 வாரம் போயிட்டு மாதம் 1 வாரம் விடாமல் தொடர்ச்சியாக வாழ்க்கை முழுவதும் வரும் என்று வேண்டிக்கோங்க. இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்து அந்த முருகப்பெருமானுக்கு வருடத்துக்கு ஒரு முறை அபிஷேகம் செய்து அந்த அபிஷேக விபூதியை நீங்களும் உங்கள் சாருமே வைத்து கொண்டு வந்தாலே போதும். நீங்கள் கேட்ட பல விஷயத்திற்கு உத்தியோகம், அதாவது வீடு பிராப்தத்துக்கு, எது செய்தாலும் கெட்ட பேர் இல்லாமல் இருப்பதற்கு உண்டான எல்லா விதமான அனுகூலம் உங்கள் லக்னத்திற்கும் சாருடைய லக்னத்துக்கும் இந்த முருகனை சரணாகதி அடைந்தாலே போதும். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர். வணக்கம், இது ஜோதிட நேரம். ஹலோ வணக்கம்மா, யார் எங்க இருந்து பேசுறீங்க? மெட்ராஸ்ல இருந்து காயத்ரி பேசுறேன் மேடம். காயத்ரி மேம், நீங்க சார் கிட்ட பேசுங்க. ஹலோ சொல்லுங்கம்மா. நமஸ்காரம் சார். எங்க வீட்டுக்காரோட ராசி வந்து மீன ராசி, ரேவதி நட்சத்திரம் சார். மீன ராசி, ரேவதி நட்சத்திரம். பரவாயில்ல, சொல்லுங்க. ஆமா சார். அவருக்கு வந்து பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. பட் ஆனா பிசினஸ் வந்து எந்த ஒரு இதுவும் இல்ல பிசினஸ் வருமா, சரியா இருக்குமா, இல்ல அவருக்கு வந்து வேலைக்கு போறது சரியா இருக்குமா அப்படின்றது கேட்கறதுக்காக கால் பண்ணிருக்கேன். சொல்லுங்க, திருப்பி சொல்லுங்கம்மா. அவருடைய மீன ராசி, ரேவதி நட்சத்திரம், மிதுன லக்னம். சரி. வயசுமா? வயசு வந்து அவருக்கு 33. சரிம்மா. அதாவதுமா இப்போ வந்து இந்த நேர காலகட்டத்தில் வந்து அவருக்குடைய அமைப்பில் வந்துமா தசாபுத்திகள் கொஞ்சம் சரியில்லை என்பதனால உணர்ச்சி வசப்பட்டு உடனடியாக அதாவது பிஸ்னஸ் போகிறது இல்லாமல் உத்தியோகம் போகிறது தான் சிறப்பான அமைப்பை ஏற்படுத்தி தரும். கொஞ்சம் வந்து அர்ஜென்ட் பட வேணான்னு சொல்லுங்கள். இந்த காலகட்டம் வேணால் 2017 டிசம்பருக்கு பிறகு படிப்படியாக பார்ப்போம். செவ்வாய் வீட்டிலேருந்து சனி மாறுவதற்கு வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லுங்கள், அது நல்லது. எல்லாமே குரு இருக்குது, சனியுடைய அமைப்பு நன்றாக இருக்குது, ராகுடைய அமைப்பு நன்றாக இருக்குது. அந்த உத்தியோகம் வேணாம், இதை உத்தியோகம் விட்டுட்டு தொழில் பண்ணுங்க என்று சொன்னாலும் அவருக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தியுடைய வீரியங்கள் வந்து கண்டிப்பாக நெகட்டிவாக இருக்கிறனால கொஞ்சம் பொறுத்துக்குங்க. அதோடு மட்டும் இல்லாமல் அவர் வருடத்துக்கு ஒரு முறை விடாமல் திருச்செந்தூர் சென்று விட்டு வருவதும், திருச்செந்தூர் முருகருக்கு வழிபாடு செய்வதும், விபூதி அபிஷேகம் செய்வதும், பச்சரிசி துலாபாரம் கொடுப்பதும், பசுனையால் மனது முருகப்பெருமானுக்கு தீபம் ஏற்றுவதும், கொடிமர நமஸ்காரம் பண்ணுவதும், பச்சை கலர் படம் என்று கேட்டாலே திருச்செந்தூரில் கிடைக்கும். அந்த படத்தை வைத்து தினமும் தீபம் ஏற்ற உத்தியோகமும் நல்ல தொழில் மாற்றமும் கிடைக்கக்கூடிய அற்புதமான பரிகாரம். வேலைக்கிழமையில் அருகில் உள்ள முருகர் சன்னிதானத்துக்கு சென்று விட்டு வருவது சிறப்பான பலனை தரும். நன்றி மாலைத்தமைக்கு. அடுத்த காலர். வணக்கம், ஜோதிட நேரம். ஹலோ. ஹலோ, வணக்கம்மா. யார் எங்க இருந்து பேசுறீங்க? நாங்க ஷனாய் நகர் மெட்ராஸ்ல இருந்து பேசுறோம்மா. உங்க பேர் சொல்லுங்கம்மா. என் பேர்ல எங்க பையனுக்கு கோகுல் ராம்நாத் 1/5/1998 பிறந்தாமா. 98ஆமா? 98. 1/5/1998. 18 வயசு இல்லையா? சொல்லுங்க. அவன் வந்து வீட்டுல நான் ரொம்ப அதிகாரம் பண்றான் எங்களை. சரி, என்ன ராசி நட்சத்திரம்? மிதுன ராசி, புனர்பூசம். சரி. இது மாதிரி வீட்டுக்கு அடங்க மாட்டேங்குது, எங்களை ரொம்ப மிரட்டின்னு இருக்கிறான். நாங்க வந்து ரொம்ப கஷ்டத்துல இருக்கோம் சார். ரொம்ப இது பண்ணின்னு இருக்கான். அவனுக்கு என்ன பண்ணதுல 9th முடிச்சுட்டு அதோட சுத்தின்னு ஃப்ரெண்டுக்குள்ள இது பண்ணின்னு இருக்கான். 2 பொம்பளை பசங்க இருக்கு, அதுங்க ரொம்ப இது பண்ணின்னு இருக்கான், டார்ச்சர் பண்ணின்னு இருக்கான் எங்க பசங்களை. சரி. ஷனாய் நகர்ல இருந்து டிவிஎஸ்ன்றது பாடி வந்து ரொம்ப பக்கம் தானம்மா உங்களுக்கு? ஆமா சார். பாடி டிவிஎஸ்க்கு வந்து வேலைக்கிழமை தொடர்ச்சியாக 9 வாரம் அவர் வரலனாலும் நீங்க போயிட்டு அங்க இருக்கிற குரு பகவானை வழிபாடு பண்ணுங்க, பசுனை கொடுத்து மனதார பிரார்த்தனை பண்ணுங்க.
ஒரு முறை அந்த தம்பி வந்தாருன்னா கூட்டிகிட்டு போங்க. விடாமல் நீங்கள் 9 வாரம் போயிட்டு மாதம் 1 வாரம் குரு பகவான் அந்த பாடியில் உள்ள திருவிழிதாயம் என்று சொல்லக்கூடிய பிரசித்தி பெற்ற சிவன் கோயில், அதில் வந்து குரு பகவான் இருக்கக்கூடிய அற்புதமான க்ஷேத்திரம். அந்த கோயில் போயிட்டு மனதார பிரார்த்தனை பண்ணி கொடிமர நமஸ்காரம் பண்ணிவிட்டு அந்த கோயிலில் போய் அழுகாமல் இந்த மாதிரி அந்த பையனுடைய பிரச்சனை நல்லபடியாக தீர வேண்டும் என்று உரிமையோடு கேட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க. கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் மாற்றமும் அனுகூலமும் ஏற்படும். இந்த தம்பிக்கு இப்போ நடக்கிற தசை வந்து சரியில்லாத தசை, சனி திசையுடைய வீரியத்தில் இருக்கிறார். அதனால் வண்டி வாகனத்தில் வித்தைகள் கட்டாமல் கவனமாக இருக்க சொல்லுங்கள். நட்பு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க சொல்லுங்கள். இல்லை என்றால் சட்ட சிக்கல்லாம் ஏற்பட்டுவிடும். அதற்கு பதிலாக முதலில் நீங்கள் வந்து இந்த திருவிழிதாயம் என்று சொல்லக்கூடிய பாடியில் உள்ள குரு கோயிலுக்கு போயிட்டு வருவது விசேஷமான பலனை தரும். நன்றிமா அழைத்தமைக்கு. அடுத்த காலர் வணக்கம், இது ஜோதிட நேரம். சார் வணக்கம், நான் திருமலை சுதர்ஷன் பெங்களூர்லேருந்து பேசுகிறேன். சார் கிட்ட பேசுங்க. சார் வணக்கம் சார். நமஸ்காரம்மா, சொல்லுங்க. நமஸ்காரம், நான் திருமலை சுதர்ஷன் பெங்களூர்லேருந்து பேசுகிறேன் சார். சரி சொல்லுங்க. ஸோ என்னோட நட்சத்திரம் அவிட்டம், ராசி கும்பராசி சார். சரி, அவிட்டம் ராசி கும்பராசி, சொல்லுங்க. சார் இது ஜாப் சேஞ்ச் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சார், பாசிட்டிவாக இருக்குமா? அதாவதுங்க இந்த டைமில் வந்து பாசிட்டிவாக இருக்கிறதோட ஃபஸ்ட்டு வந்து ஜாப் கிடைச்ச பிறகு இருக்கிற ஜாபை விடுறது வந்து முக்கியமான பலனை தரும். அர்ஜென்ட் பட்டு விட்டுட்டு ஜாபை தந்தீங்கன்னா நிறைய விஷயத்துக்கு கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு விடும். கண்டிப்பாக அந்த இது மட்டும் கொஞ்சம் பண்ணாதீங்க. அதோடு மட்டும் இல்லாமல் சிரமம் பார்க்காமல் கண்டிப்பாக உத்தியோக பிராப்தத்திற்கு அறுபடை வீடுகளுக்கு ஒரு முறை சிரமம் பார்க்காமல் 2 நாள் 3 நாள் ஆனாலும் அறுபடை முருகர் கோயில்களுக்கு சென்று விட்டு மனதார பிரார்த்தனைப்பது உங்களுக்கு இப்போ இருக்கிற பிரச்சனைகளுக்கு நிறைய விஷயத்துக்கு தீர்வது உண்டான அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். அதோடு மட்டும் இல்லாமல் செவ்வாய்க்கிழமை மதியம் 1லேருந்து 2 மணிக்குள் யாருக்காவது உணவு தானம் கொடுப்பதும், கண்டிப்பாக முருகர் சன்னிதானத்திலே மனதார உட்கார்ந்து பிரார்த்தித்து வருவதும் விசேஷமான பலனையும் கண்டிப்பாக தரும். உத்தியோகம் கிடைத்த பிறகு இருக்கின்ற உத்தியோகத்தை விடுவதே புத்திசாலித்தனமான காலகட்டம். அர்ஜென்ட் பட்டு விட்டுட்டு பிறகு குடும்பத்திலும் வெளிவட்டாரத்தில் காட்சி பொருளாக மாறிவிடாதீர்கள். நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர் வணக்கம், இது ஜோதிட நேரம். வணக்கம்ங்க. வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க சார்? சார் மேடம், நான் இந்த பழனிலேருந்து பக்கத்தில் தாராவரத்துலேருந்து பேசுகிறேங்க மேடம். யார் பேசுறீங்க? உங்க பேர் சொல்லுங்க. முருகேசன் மேடம். சார் கிட்ட பேசுங்க. சொல்லுங்க. நமஸ்காரம் சார். நமஸ்காரம் சார். என் பேர் முருகேசன் சார். சரி. சிம்ம ராசி மக நட்சத்திரம் சார், மீன லக்னம் சார். சிம்ம ராசி மக நட்சத்திரம், மீன லக்னம். சந்தோஷம். வயசுங்க? வயசு 42 முடிஞ்சிருங்க சார். 42 முடிஞ்சிருங்க சார். சரி சொல்லுங்க. செவ்வாய் திசையில் இருக்கீங்களா நீங்க? ஆமாங்க சார். தொழில் ரொம்ப ஒண்ணுமே இல்லைங்க சார். நல்ல தொழில் பண்ணிட்டு இருந்தீங்க சார். இப்போ 2.5 வருஷமா ரொம்ப சிரமமா இருக்குங்க சார். சரி, அதாவதுங்க இப்போ நடக்கிற திசையும் சரி கோச்சாரத்திலும் சரி எல்லா கிரகங்களுடைய சஞ்சாரங்கள் சரியில்லை என்பதை மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். கண்டிப்பாக இப்போ வந்து நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் வந்து மிக மிக முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வந்து தென்குடி திட்டை என்று சொல்லக்கூடிய ராஜகுரு என்று சொல்லக்கூடிய அந்த குரு கோயிலுக்கு சென்று விட்டு வருவது விசேஷமான பலனையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். தென்குடி திட்டை தஞ்சாவூரிலிருந்து 10 கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய அந்த கோயில் போய் பசுனை கொடுத்து சிவன் அம்பாள் வழிபாடு பண்ணி ராஜகுருவையும் வழிபாடு பண்ணி அபிஷேக விபூதியை வாங்கி கொண்டு வந்து தினமும் வைத்து கொண்டு வருவதுடன் கண்டிப்பாக மனதார பிரார்த்தனைப்பதும் தொழில் அமைப்பில் ஏற்றம் கிடைக்க அந்த கோயிலுக்கு அடிக்கடிக்கு சென்று விட்டு வருவது விசேஷமான பலனையும் நல்ல அபிவிருத்தியும் எதிர்காலத்தில் நிம்மதியாக இருக்கக்கூடிய பிராப்தத்தையும் தரக்கூடிய உங்கள் ஜாதகத்துக்கு உண்டான அற்புதமான க்ஷேத்திரம் தென்குடி திட்டை. தொடர்ந்து பேசலாம் சார். அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய விளம்பர இடைவேளை. இது சென்னை சில்க் வழங்கும் ஜோதிட நேரம். பேக் டு த ஷோ. இது சென்னை சில்க் வழங்கும் ஜோதிட நேரம். சார், இந்த பேச்சில் குறைபாடு இருக்கவங்கெல்லாம் இருக்காங்களா, அவங்கெல்லாம் என்னென்ன பரிகாரங்கள் பண்ணணும்? அற்புதமான க்ஷேத்திரமா பேச்சியம்மாள் திருக்கோயில். மதுரையில் பார்த்தீங்கன்னா சிம்மக்கல்னு ஒரு இடம் இருக்குது. அந்த சிம்மக்கல்லில் இருக்கக்கூடிய அற்புதமான அம்மாள் தான் அந்த பேச்சியம்மாள். சுயம்பமூர்த்தியாக காட்சி அளிக்கிறார். வெள்ளிக்கிழமையில் இந்த அம்பாளுக்கு பார்த்தீங்கன்னா மதியம் 12 மணிக்கு அபிஷேகம் ஆரம்பிக்கும், பாலாபிஷேகம். இந்த பாலாபிஷேகம் செய்யக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக பேச்சில் குறைபாடு உள்ளவர்கள், நன்றாக பேசி கொண்டிருந்தவர்களுக்கு பேச்சில் பாதிப்பு வருவது, நாக்கில் பாதிப்பு வருவதெல்லாம் இந்த பேச்சியம்மாள் திருக்கோயில் சிம்மக்கல்லில் இருக்கிறது. மதுரை மாவட்டத்தில் உள்ள இந்த பேச்சியம்மாள் திருக்கோயிலுக்கு போய் சரணாகதி அடைந்து அந்த அம்பாளை வழிபாடு செய்வதும் அந்த அம்பாள் படத்தை வைத்து தினமும் பூஜிப்பதும் கண்டிப்பாக பேச்சில் குறைபாடு உள்ளவர்கள், குழந்தைகள் யாராக இருந்தாலும் நிவர்த்தி ஏற்படுவதற்குண்டான அனுகூலத்தை இந்த அம்பாள் பேச்சியம்பாள் கண்டிப்பாக தருவாள். மதுரை மாவட்டத்தில் சிம்மக்கல்லில் உள்ளது. சொல்லுங்கள். நன்றி சார். காலர்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வணக்கம், ஜோதிட நேரம். வணக்கம் மேடம். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க? சங்கர் நடராஜன், தூத்துக்குடியிலிருந்து. மேசராசி கார்த்திகை நட்சத்திரம். சரிங்க சார். வயசு, லக்னம்?
சொல்லுங்கள் சார். 42 சார். சரி, லக்னம்? கார்த்திகை நட்சத்திரம் சார். இல்லை கார்த்திகை நட்சத்திரம் மேஷ ராசி மட்டும் சொல்லிட்டீங்க. லக்னம் தெரியுமா தெரியாதா? தெரியல சார். பரவாயில்ல, உங்கள் இது சொல்லுங்கள், என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்கள். சார் நான் இப்போ ஒரு ஆர்மில இருந்து இப்போ வேற வேலைக்கு மாறி இருக்கேன். சரி, வேற வேலைக்கு மாறி இருக்கேன். சரி, இது சொல்லுங்க. அதுல இருந்து வேற வேலைக்கு வந்து இப்போ வெயிட்டிங்ல இருக்கேன். இப்போ இந்த மாசத்துல 1000 இருக்காங்க, கன்ஃபார்மா ஆயிருமா அப்படிங்கிறதுக்காக. கண்டிப்பாக கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இப்போ கிரகச்சாரத்தில் சரியில்லை என்பதனால மார்கழியிலிருந்து படிப்படியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். மார்கழி ஆரம்பித்து தையில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விசேஷம், நல்ல அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். அஷ்டம சனி நடப்பதுடன் தசாபுத்திகள் உங்களுடைய சூரிய திசையில் பிறந்திருக்கீங்க, கார்த்திகை நட்சத்திரம் என்பது. அதனால் இப்பொழுது நடப்பெறக்கூடிய அந்த குரு திசை என்பது சில விஷயத்தில் தடங்கள் கொடுத்தாலும் கண்டிப்பாக விமோசனமும் நல்ல அனுகூலத்தையும் தரும். கண்டிப்பாக இதற்குண்டான அமைப்பு சிரமம் பார்க்காமல் நீங்கள் தூத்துக்குடியில் இருப்பதனால் சங்கரநாயனார் கோயில் என்று சொல்லக்கூடிய சங்கரம் அரியும் சிவனும் இருக்கக்கூடிய சங்கரம் கோயில் ஊருக்கு சென்று அங்கு கொடிமரத்தில் நமஸ்காரம் பண்ணுறதுடன் கோயிலில் உள்ள கோமதி அம்மன் சன்னிதானத்தில் எதிரில் உள்ள ஸ்ரீசக்கர குழியில் அமர்ந்து மனதார பிரார்த்திப்பதும் கோமதி அம்மன் குங்குமத்தையும் அங்கே இருக்கின்ற புத்துமண் கட்டியும் வாங்கி கொண்டு பூஜை அறையில் வைத்து தினமும் பூஜிப்பதும் பசுனை தீபம் ஏற்றுவதும் சங்கரநாயனார் கோயில் உள்ள படத்தை சங்கரனும் அரியும் சிவனும் இருப்பதுடன் சிவலிங்கம் கோமதி அம்மன் இருக்கக்கூடிய படத்தை வைத்து தினமும் பூஜிப்பது விரைவில் விசேஷமான பலனையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். உத்தியோகம் கிடைத்த பிறகு அந்த கோயிலுக்கு அடிக்கடிக்கு சென்று விட்டு ஸ்ரீசக்கர குழியில் அமர்வது மேலும் சிறப்பை தரும். நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். வணக்கம் ஜோதிட நேரம். ஹலோ வணக்கம்மா, யார் எங்கேருந்து பேசுறீங்க? நாங்கள் சென்னையிலேருந்து பேசுகிறோங்க. என் பொண்ணுக்காக கேட்கணும். கேளுங்கம்மா. எங்கள் பொண்ணு பேர் சுமதி. சரிங்கம்மா. மேஷ லக்னம், கும்பராசி, சதய நட்சத்திரம். எப்போ கல்யாணம் ஆகும்னு கேட்கணும். எப்படி மாப்பிள்ளை கிடைப்பாருன்னு. வயசுமா? வயசு 26ங்க. 26. சரி, அதாவது 25/11/1990. சரிம்மா. அதாவதுமா இப்போதைக்கு அவங்களுடைய இதில் தசா புத்திகள் கொஞ்சம் வீரியங்கள் கம்மியாக அடுத்த வருடம் சித்திரை மாத பிறகுதான் சரி நிறைய விஷயங்கள் நல்ல அமைப்பையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தருது. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக அனுகூல பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்குங்க. கண்டிப்பாக தொடர்ச்சியாக நீங்கள் எங்கே இருக்கீங்க? சென்னையிலம்மா? போரூருங்க. எங்கம்மா? போரூரில் தானே இருக்கீங்க. மாதம் ஒரு வெள்ளிக்கிழமை தொடர்ச்சியாக மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் பின்னாடி இருக்கிற வெள்ளீஸ்வரர் என்ற பிரசித்தி பெற்ற கோயில், அதாவது சுக்கிரன் வழிபட்ட அற்புதமான ஸ்தலம். அந்த வெள்ளீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு கொடிமர நமஸ்காரம் பண்ணிட்டு கோயிலில் இருக்கிற சிவன் அம்பாள் வழிபாடு பண்ணுவதும் வெண்தாமரை மலர்களை கொடுத்து வழிபாடு பண்ணுவதும் சுக்கிரனுக்கு வெண்தாமரை கொடுத்து அர்ச்சிப்பதும் ரொம்ப விசேஷமான பலனை தரும். அதோட வெள்ளிக்கிழமையில் மாதத்துக்கு ஒரு வெள்ளிக்கிழமைக்கு அங்கே கோயிலில் நடைபெறுகின்ற வெண்பொங்கலோ இல்லை சர்க்கரை பொங்கலோ பக்தர்களுக்கு விநியோகம் கொடுப்பது விசேஷமான பலனையும் அனுகூலத்தையும் தருவதுடன் நன்றபடியாக திருமண அமைப்பெல்லாம் நடந்த பிறகு சிவனுக்கும் அம்பாளுக்கும் சுக்கிரனுக்கும் ஒரு வெள்ளிக்கிழமையில் அபிஷேகம் செய்வது வருடம் அந்த அபிஷேகத்தை தொடர்ச்சியாக வாழ்க்கை முழுவதும் உங்களுடைய பொண்ணு வாழ்க்கைக்காக செய்கிறேன் என்று பிரார்த்திப்பதும் விசேஷமான பலனும் நல்ல மாப்பிள்ளை அமைப்பையும் உடனடியாக தெரிந்தவர்கள் மூலியமாக அந்த மாப்பிள்ளை அமைப்பு கிடைப்பதற்குண்டான யோக பலத்தை தரும். நன்றிமா கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். வணக்கம் ஜோதிட நேரம். வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம், நான் சென்னையில இருந்து பேசுறேங்க. என்னுடைய பேர் மோகன்ங்க. சார் கிட்ட பேசுங்க. டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு பேசுங்க சார். என்னுடைய டேட் ஆஃப் பர்த் 30/12/61ங்க. சரிங்க மோகன், சொல்லுங்க. எனக்கு 2 வருஷமா எனக்கு வேலை போயிடுச்சுங்க. சரி, மற்றதெல்லாம் சொல்லுங்க. ராசி நட்சத்திரம்லாம் சொல்லுங்க. கன்னி ராசி, அச்ச நட்சத்திரம். சரி, லக்னம் சரியா தெரியல சார். சார், ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுங்க. இப்போ நடைபெறக்கூடிய உங்களது திசை எவ்வளோ வயசு சொன்னீங்க நீங்க? 55 வயசு ஆகுது சார். அஸ்த நட்சத்திரம் தானே நீங்க? அஸ்த நட்சத்திரம் கன்னி ராசி சார். ஆமா, நீங்க ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுங்க. இப்போ நடைபெறக்கூடிய இந்த கோச்சார புத்தியில நீங்க யாருக்கும் உத்தியோகத்தில் சேர்ந்தா கூட அங்க இருக்கிற முதலாளிக்கோ மற்ற வேலை செய்யறவங்களுக்கோ அட்வைஸ் கொடுக்காம இருந்தீங்கன்னா உங்க வேலை நிற்கும். இல்லைன்னா திருப்பி உத்தியோகத்துக்கு கிடைச்சாலும் அதே பாதிப்பு தான் ஏற்படும். அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. நான் அடிக்கடிக்கு சொல்லக்கூடிய இந்த 3 நரசிம்மர், அதாவது பாண்டிச்சேரியிலேருந்து கடலூர் போகின்ற வழியில் உள்ள சிங்கர்குடி பெருமாள் நரசிம்மர் என்று சொல்லக்கூடிய சிங்கர்குடி நரசிம்மர் முதல் தரிசனமாகவும், அடுத்ததாக விழுப்புரத்தில் உள்ள பூரசங்குப்பம் நரசிம்மரை 2வது தரிசனமாகவும், அடுத்ததாக பரிக்கல்லில் உள்ள அதாவது பரிக்கல் என்று சொல்லக்கூடிய உளுந்தூர்பேட்டையில் உள்ள பரிக்கல் என்று சொல்லக்கூடிய நரசிம்மரை 3வதாகவும் பசுனை கொடுத்து கொடிமர நமஸ்காரம் பண்ணி மனதார பிரார்த்தித்து வந்தாலே உத்தியோகத்தில் ஒரு அமைப்பு கண்டிப்பாக மாறி நல்ல உத்தியோக பிராப்தம் கிடைக்கும். ஆனால் உத்தியோகம் கிடைத்தாலும் அங்கு உங்களுடைய வேலையை மட்டும் செய்வதோடு யாரிடத்திலும் கோபப்படுவதோ மற்றவர்களுக்கு அறிவுரை கூடுவதோ மட்டும் தயவு செய்து வேண்டாம். நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். வணக்கம் ஜோதிட நேரம். ஹலோ வணக்கம்மா, யார் எங்க இருந்து பேசுறீங்க? நாங்க ஈரோட்ல இருந்து பேசுறோங்க. எங்க பேரனுக்காக கேட்கணும். கேளுங்க. எங்க பேரன் அக்டோபர் 2, 2015 பிறந்தாருங்க. சரிங்கம்மா. அது ஆஸ்திரேலியா
காலையில 5:15 டைம் கொடுத்துருக்காங்க. சரி. ஆனா ஜோசியர்கிட்ட போய் ஜாதகம் எழுதலான்னு போகும்போது இது வந்து பெண் ஜாதகம் தான் இந்த டைம்ல வரும், ஆண் ஜாதகம் வராது, அதனால நீங்க 5 நிமிஷம் முன்னால போட்டுக்கங்கிறாரு. அப்படி போடலாங்களா? அதாவதுமா எனக்கு வந்து இது மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் அந்த ஜோசியரை தான் கேட்கணும். இது வந்து நம்மளுடைய கருத்து கிடையாது. ஏனென்றால் இந்த மாதிரி இந்த அமைப்புக்கு முன்னாடி பிறந்தா பெண், இந்த அமைப்புக்கு பின்னாடி வந்து ஆண்ன்றதெல்லாம் வந்து அது அந்த எந்த இதில் சொல்கிறாங்களோ ஜோதிடத்தில் எந்த சாஸ்திரத்தில் அது வருதுன்னு தெரியாது. லக்ன அமைப்பை கொண்டு தான் மற்ற விஷயங்களை எல்லாம் பார்த்துக்கணும். அதனால் உங்களுடைய அமைப்புக்கு வந்தான அமைப்பு அது மாதிரி வந்து போடுறது வந்து தவறான ஒரு முன்னுதாரணம். எந்த சாஸ்திரத்துலேயும் எந்த இதுலேயும் வந்து அது மாதிரி சொல்கிறது இல்லை. ஸோ அதை பற்றி எல்லாமே உங்களுடைய இப்போ பிறந்திருக்கிற குழந்தைக்கு ஜாதகம் பாருங்கள். அதை விட்டுட்டு அந்த டைம் ஹாஸ்பிட்டலில் குறித்து கொடுத்த டைமே வச்சுக்கோங்க. அது முன்னாடி பிறக்கிற 5 நிமிஷம் பிறந்தால் தான் அதனுடைய இது அமைப்பு மாறும், பின்னாடி பிறந்தால் தான் இது அமைப்பு மாறும்ல. அது கொடுத்துருக்கிற அமைப்பே அதனுடைய லக்னத்துக்கு உண்டான அமைப்பு தான். அது அந்த மருத்துவர்கள் கொடுத்ததை வந்து அதை அலட்சிப்படுத்தாமல் அதற்குண்டான லக்னத்தை கொண்டு அதற்குண்டான பலனை கேட்பது தான் உத்தமமான பலனை தரும். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். வணக்கம் ஜோதிட நேரம். வணக்கம் மேம். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுறீங்க? என் பேர் தனலட்சுமி பேசுறேன், விருதுநகர்லேருந்து பேசுறேன் மேம். சார் கிட்ட உங்களோட கேள்விகளை கேளுங்க. நமஸ்காரம் சார். சொல்லுங்க சார். நான் சொல்லுங்கம்மா. நமஸ்காரம் சார். எனக்கும் என் வீட்டுக்காரரும் கேட்கணும் சார். நாங்கள் 2 பேரும் பிரிஞ்சு 10 வருஷம் ஆச்சு சார். சரி. அவர் டைவர்ஸ் கேட்டுட்டு இருக்கிறார், ஆனால் நான் கொடுக்கல சார். அதை சேர்த்துக்கூட அமைப்பு இருக்கா? அதுக்கு என்ன பலன் சார்? உங்களுடைய ராசி லக்னம் மட்டும் சொல்லுங்க. என் ராசி என் பேர் தனலட்சுமி சார், அவிட்ட நட்சத்திரம். லக்னம் வந்து அவிட்டத்தில் 2 ராசி வரும், அதில் வந்து எது நீங்க? மகர ராசி சார். சரி சொல்லுங்க. விருச்சிக லக்னம் சார். அவருக்கு வந்து இல்ல வயசு என்னம்மா? வயசு என்ன உங்களுக்கு? வயசு 85ல பிறந்தேன் சார். 85னா 31 வயசு இல்லையா? ஆமா சார். சரி சொல்லுங்க, என்ன வேணும் இப்போ உங்களுக்கு? நாங்க 2 பேரும் சேர்றது கூட அமைப்பு நீங்க பார்த்து சொல்லுங்க. லக்னம் என்ன சொன்னீங்க உங்களுக்கு? லக்னம் வந்து விருச்சிக லக்னம் சார். ஒரே ஒரு விஷயம்தான், நேராக ஓடிடுங்க. திருச்சி ஸ்ரீரங்கத்தில் போய் தரிசனம் பண்ணுங்க, மனதார பிரார்த்தனை பண்ணுங்க. கொடிமரத்தில் உட்கார்ந்து உங்கள் ஹஸ்பண்ட் பேரையும் உங்கள் பேரையும் சொல்லி மனதார பிரார்த்தனை பண்ணி மீண்டும் சேருவதற்கு உண்டான பிராப்தத்தை கொடுக்க வேண்டும் என்று பயபக்தியோடு கேளுங்க. ஸ்ரீ ரங்கநாதர் படத்தை வாங்கி கொண்டு வந்து தினமும் வீட்டில் வந்து 7 அகல் தீபம் ஏற்றிட்டு பயபக்தியுடன் விஷ்ணு சகஸ்ரநாமத்தை ஒரு மரியாதையுடன் உட்கார்ந்து கேளுங்க. அடுத்ததாக வந்து கோயிலே வந்து கொடிமர நமஸ்காரம் பண்ணி கோயில் சன்னிதானத்திலே விற்கக்கூடிய பிரசாத கடையில் 33 தயிர் சாதத்தை வாங்கி பக்தர்களுக்கு உங்களுடைய பிரச்சனைகள் தீர்வதற்கு அவர்களுடைய ஆசீர்வாதம் மாதிரி அந்த பிரசாதத்தை கொடுத்து வணங்கிட்டு அதாவது கும்பிடணும்னு விழுந்து கும்பிடணும், மனதார கும்பிட்டாவே போதும். பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக ஒரு வருடமும் திரும்பி குடும்பத்தாருடன் ஒன்று சேர்ந்தால் ஸ்ரீரங்கம் வந்து விடாமல் குடும்பத்தாருடன் வருடம் வருவதாக பிரார்த்தனை பண்ணுவது விசேஷமான பலனை தரும். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். வணக்கம் ஜோதிட நேரம். ஹலோ சார். வணக்கம் சார். வணக்கம்மா. யார் எங்கேருந்து பேசுறீங்க? மதுரையில இருந்து மீனா பேசுறேன். சார் கிட்ட உங்க கேள்விகளை கேளுங்கம்மா. சரி சொல்லுங்கம்மா. நமஸ்காரம் சார். வணக்கம் சார். நமஸ்காரம்மா. சொல்லுங்க, கேக்குது. என்னோட பிரதருக்காக கேட்கணும் சார். சரி கேளுங்க. அவங்க கல்யாணத்துக்காக கேட்கணும். 84ல பிறந்தாங்க. சரி 32 வயசு. சொல்லுங்க. விருச்சிக ராசி, கேட்ட நட்சத்திரம் சார். விருச்சிக லக்கணம். சரி, கேட்ட நட்சத்திரம், விருச்சிக லக்கணம். சரி. ஆமா. சரி, அதாவதுமா எங்க இருக்காரு அவரு? இங்க மதுரையில தான் சார். கண்டிப்பா மதுரையில இருக்காருன்னா எந்த இடத்துல வீடு? அங்க மதுரையில ஒத்தக்கடை நரசிம்மர் பக்கமா தொலைவா? அங்க சார். இங்க வெளியில இருக்கு, மீனாட்சி அம்மன் கோயில் பக்கம். இல்லை நீங்கள் அவர் சிரமமாக பார்க்காம மாதம் ஒரு வெள்ளிக்கிழமை ஒத்தக்கடை நரசிம்மரை தரிசனம் பண்ண சொல்கிறது விசேஷமான பலனை தரும். அந்த நரசிம்மர் கோயிலில் ஒரு தொடர்ச்சியாக 9 வாரம் வெள்ளிக்கிழமைக்கு பானகத்துக்கு பணம் கட்டி விநியோகம் பண்ண சொல்லுங்கள். அதோடு வந்து கண்டிப்பாக எல்லாமே சரியாக பண்ணால் திருமஞ்சனம் செய்வதாக பிரார்த்தனை பண்ணிக்க சொல்லுங்கள். அதோடு மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக நவகிரக கஷேத்திரத்தில் உள்ள கஞ்சனூர் என்று சொல்லக்கூடிய சுக்கர கஷேத்திரத்துக்கு கண்டிப்பாக போய் பசுனை கொடுத்து மனதார பிரார்த்தித்து வந்தாலே கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை மதியம் 1-2 மணிக்குள் தயிர் சாதத்தை யாருக்காவது கண்டிப்பாக விநியோகம் கொடுப்பது, ஏழை எளியோர்கள் விநியோகம் கொடுப்பது திருமணத்தில் உள்ள தடைகளை நிவர்த்தி பண்ணும். ஒத்தக்கடை நரசிம்மரை வெள்ளிக்கிழமையில் சென்று தரிசனம் செய்வதுடன் 9 வார வெள்ளிக்கிழமை பானகத்துக்கு பணம் கட்டி பக்தர்களுக்கு விநியோகம் பண்ண சொல்லுங்க. நன்றிமா கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். வணக்கம் ஜோதிட நேரம். வணக்கம் மேடம். யார் எங்க இருந்து பேசுறீங்க சார்? திருநெல்வேலியில இருந்து பேசுறோம். பெயர் சுப்பையா. சுப்பையா சார், கேளுங்க உங்களோட கேள்விகளை. மேடம், உடம்பு ரொம்ப சரியில்லை, ஆபரேஷன் பண்ணியாச்சு. சொல்லுங்கம்மா. சொல்லுங்க சார். சார் சொல்லுங்க. நமஸ்காரம். சொல்லுங்க சார். என் பேரு சுப்பையா, சிம்ம ராசி, பூர நட்சத்திரம், தனுசு லக்னம். வயசுங்க? வயசு 25. பூர நட்சத்திரம். ஓ ஆமா சார். சரி சொல்லுங்க. இடையில கொஞ்சம் ஒரு ஆக்சிடென்ட் ஆகி கொஞ்சம் நிறைய ஆபரேஷன் பண்ணிருக்கிறேன். சந்திர தசை நடந்ததா அப்போ?
இப்போ சந்திரதசை இப்போ 1.5 மாசமா நடக்குது சார். சரி, எப்போ இது ஆச்சு? சந்திர திசை வரதுக்கு முன்னாடி ஆச்சு அது? ஆமா, சூரிய திசையில. ஆமா சார். சரி, சொல்லுங்க. இப்போ என்ன முயற்சி பண்ணாலும் இந்த கை வந்து ஃபங்க்ஷன் வர மாட்டேங்குது, சக்சஸ் ஆக மாட்டேங்குது சார். ஓ, சரி 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 சரி. நீங்கள் நடக்கலாம் இப்போ முடியுதா? நடக்கலாம் போயிட்டு வரலாம் முடியுமா இல்லை எப்படி? முடியுது, என் வேலையை செய்ய முடியும், மற்றபடி எழுத வைக்க அந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டமா. சரி, கொஞ்சம் தொலைவா கோயிலுக்கு போயிட்டு வர்றதுக்கெல்லாம் முடியும் இல்லையா? கோயிலுக்குலாம் போயிட்டு வருவேன். சரி, சிரமம் பார்க்காம ஒரு முறை கண்டிப்பாக அதாவது உங்களுடைய பாதிப்பு வந்து கண்டிப்பாக இந்த உடைய அமைப்புடைய அந்த தசாபடி சூரிய தசையிலே ஆரம்பித்து சந்திர திசை ஆரம்பிக்கிறது முன்னாடி இந்த பாதிப்பு ஏற்பட்டதுனால கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இப்போதைக்கு இருக்கிற பிரச்சனைக்கு வந்து ரெகுலராக வெள்ளிக்கிழமை 6 தாமரை மலர்களை கொடுத்து அருகில் உள்ள பெருமாளை தரிசனம் பண்ணுவதும் பெருமாளை கும்பிடுவதும் விசேஷமான பலனையும் அனுகூலத்தையும் தரும். ஒரு முறை மட்டும் திருப்பதி கீழ்த்திருப்பதியில் உள்ள அதாவது முதலில் காலஸ்திரி என்று சொல்லக்கூடிய சிவனியம் அம்பாளை வழிபாடு பண்ணி கொடிமர நமஸ்காரம் பண்ணிவிட்டு கோயிலேயே வெள்ளை வகை ஸ்வீட்டு பால்கோவா பக்தர்களுக்கு தானம் கொடுத்துட்டு அதை முடிச்சுட்டு கண்டிப்பாக நம்மளுடைய அலமேலு தாயார் என்று சொல்லக்கூடிய மகாலட்சுமியை போய் வழிபாடு செய்வதும் கொடிமர நமஸ்காரம் பண்ணிக்கிறதும் அந்த அம்பாள் சன்னிதானத்தில் முடிந்தால் ஒரு குங்கும அர்ச்சனை பண்ணுவது சீரும் சிறப்பும் நல்ல பலனை தரும். அதை முடித்துட்டு கோவிந்தராஜ பெருமாள் என்று சொல்லக்கூடிய அண்ணன் திருப்பதி பெருமாளுடைய அண்ணனான கோவிந்தராஜ பெருமாளை படியளந்த பெருமாளை வழிபாடு பண்ணிட்டு கொடிமர நமஸ்காரம் பண்ணி பிரார்த்தித்து வந்தாலே உங்களுக்கு இருக்கிற அந்த தேக ஆரோக்கியத்திற்கு நல்ல மருந்துகள் நல்ல மருத்துவர் மூலியமாக விரைவில் சீரும் சிறப்பும் ஏற்படுவதற்குண்டான அனுகூலமான பரிகாரம். ஓகே சார், இப்போ பார்த்தீங்கன்னா நேயர்களோட கேள்விகளுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப அழகாக பரிகாரங்கள் சொன்னீங்க. நன்றி சார். வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய மனதார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.